1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் எல்லா மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிந்து இருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் கீழ்ப்படிதலை குறித்து நம் அனைவரோடும் பேச வருகிறார். நாம் கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம். அப்படிதான் நம் வேதத்தில் ஆதியாகமத்தில் ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் என்பவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததின் நிமித்தம், நீ இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவரை ஆசிர்வதித்தார். இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் விசுவாசத்தின் தந்தையாக காணப்படுகிறார். அதே போல நம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து நாம் எல்லா மனுஷருக்கும் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் பெரிய ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, எல்லா மனுஷருக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்லி நீங்க உங்க வார்த்தையின் வழியா எங்களோடு பேசுறீங்க அப்பா. இதோ அரசர் ஆனாலும் ராஜாக்கள் ஆனாலும் பெற்றோர்கள் ஆனாலும் எங்களை காட்டிலும் வயதில் முதிர்ந்தவர்கள் ஆனாலும் யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. இந்த செய்தியை கேட்கிற அனைவருக்கும் அப்பா கீழ்ப்படுகிற பொழுது நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.